ஹலோ தம்பி சையது, நான் சேக்கண்ணன் பேசுகிறேன்டா. நேற்று அண்ணன் வெளியூர் போயிட்டு இருந்தேன். வர வழியில் உனக்கு சரக்கு வாங்கிட்டு வந்துருக்கிறேன். ஆமாம், நான் எப்போ போனாலும் சரக்கு வாங்கிட்டு வருவேன் தானே. என்னது, தூங்கிட்டு இருக்கியா? டேய் 8 மணி ஆச்சுடா காலையில். நைட்டு வேலையா? டேய் அண்ணன் பாரு வெளியூர் போயிட்டு நான் வீட்டுக்கு கூட போகலடா. உனக்காக சரக்கு வாங்கி வச்சுட்டு உட்காந்துருக்கேன்டா. டயர்டாக இருக்கா? டேய் பத்தியா, அண்ணன் இவ்வளோ தான் நான் உனக்கு வீட்டுக்கு கூட போகாமல் சரக்கு வச்சு உட்காந்துட்டு இருக்கிறேன். நீ நீ அண்ணனை வந்து இது பண்ணுற பத்தியா? அண்ணனை மதிக்காமல் நீ பேசுகிற பத்தியா? அப்படி இல்லையா? அப்போ வா, கிளம்பி உடனே கிளம்பி வா. வர வழியில் நம்ம ஸ்டே கடையில் போய் சைடிஷ் வாங்கிட்டு வா. கப்பலை வேணாம். தண்ணி வேணாம். தண்ணிங்க தொட்டியில் இருக்க அழிக்கலாம். தண்ணியெல்லாம் வேணாம். சைடிஷ் வாங்கிட்டு வா. ஏறு, அங்கே மிச்சர் காய்ச்சி வாங்கிலாம் மோந்து பார்த்து வாங்கு. அவன் 3 மாதத்துக்கு மட்டும் மிச்சர் காய்ச்சலாம் வச்சுருப்பான். சரியா? பார்த்து கவனமாயிட்டு வரணும். சரி, வா வா, சீக்கிரம் வா, உட்காந்து சீக்கிரம் வா. ஏண்டா இன்னும் மேடம் தூக்கிட்டு இருப்பேன்? எவ்வளோ நேரம் உட்காந்துட்டு சரக்கு வச்சு உட்காந்துட்டு இருக்கிறது? என்னடா என்னைக்கு உன்னை தனியாடிச்சு? உன்னை விட்டு எனக்காக தனியாடிச்சிருக்கேன் நான். ரொம்ப டயர்டா இருந்துச்சு. டயர்டு. சரி, மூந்து பத்தானே வாங்கினேன். ஆமா, நல்லா இருக்குல்ல சரக்கு? நல்லா இருக்கு. நீ வெறும் தண்ணி பாட்டில் மாதிரி இருக்கு. ஏய் தம்பி, காலையில் 8 மணி. காலை 8 மணிக்கு யாரா பார்த்தானே சொல்லுவாங்க, குடிகாரங்களா இருக்கிறாங்க, காலங்காத்தால குடிச்சிட்டு இருக்காங்க, இவங்கனால நாடு உருப்படாம போது பேசுவாங்க. அண்ணன் தெளிவா இருப்பேன்டா. சரக்கு இதில் மிக்ஸி பண்ணி வச்சுக்கிறேன். யாருக்கும் தெரியாது பத்தியா? யாரு பார்த்தாலும் சும்மா தண்ணி குடிப்பாங்க நினைப்பாங்க. புரியுதா இல்லையா? நம்ம சரி யாருக்கும் தெரியக்கூடாது. சரி. என்னடாச்சு? என்னடா தொண்டெல்லாம் கவுது? ஏன்டா எப்பி வாங்கிட்டு வரேன்டா? என்னடா நீங்க சொல்றீங்க? அங்கே தஞ்சாவூர்ல வாங்கி விட்டுதே, இதுல பாண்டிச்சேரியில வாங்கி விட்டீங்களா? அதெல்லாம் சூப்பரா இருக்கு. இது என்ன தொண்டெல்லாம் கவுது? தொண்டை கவுதா? ஆமாண்ணே. நானு சேலம் போயிருந்தேன்டா. போயிட்டு வரல ஃப்ரெண்டு வீடு இருந்துச்சு கள்ளக்குறிச்சியில. கள்ளக்குறிச்சியா? அங்க வாங்கினதுடா இது. என்ன சொல்றீங்க? ஒண்ணு கூட ஃப்ரீ கொடுத்தாங்கடா. நல்ல வேலையா போச்சு. போனேன், நான் போறேன்னு வரேன். ஐயோ, மண்டையில கொட்டு சட்டம் கேக்குதானே? தம்பி, சாராயம் குடிச்சா செத்ததுக்கு அப்புறம் குடிச்சது இருக்கும். கள்ள சாராயம் குடிச்சா குடிக்கவே குடிச்சது இருக்கும். ஐயா சுடுவாடு படத்துக்கா 10 லட்சம் பணம் கிடைக்கும். 10 லட்சம் பணம் கிடைக்கும். போ. டேய் தம்பி, கூட சொல்றா, மனைவி எனக்கு போன் போடுச்சு. இங்க வா, வீட்டுக்கு போன் போடுச்சு. என் வீட்டுக்காரன் ஒண்ணு வேலைக்கு போறான்ல, சம்பாதிக்க போறான்ல, ஒரே குடியா இருக்கிறான். அவனால 10 நிமிஷம் பிரயோஜனம் வச்சு. அப்ப நான் என்ன சொன்னேன், உன் புடிச்சனால உனக்கு 10 லட்சம் கிடைக்க போகுதுன்னு சொன்னேன். உன் பொண்ணாடி சொன்னேன், உன் புடிச்சனால உனக்கு 10 லட்சம் கிடைக்க போகுதுன்ட்டு. நீ போய் படுத்து சுடுவாட்ட. உன் பொண்ணாடி 10 லட்சம் எடுத்துரும். போ, அப்படியே போய் படுத்துட்டு போய். நண்பர்களே வணக்கம். மது நாட்டுக்கும் கேடு, வீட்டுக்கு கேடு என்ற பதாகை வைத்துக்கொண்டு வியாபாரம் செய்வது இந்த அரசாங்கம் தான். நம் மது அருந்தி விட்டு வாகனத்தில் செல்லும் போது நமக்கு ஆய்வு செய்து நமக்கு தண்டனை கொடுப்பதும் இந்த அரசாங்கம் தான். நம் வாகனத்தில் செல்லும்போது மது அருந்தி விட்டு விபத்து ஏற்பட்டால் நமது முதலுதவி செய்வது இந்த அரசாங்கம் தான். நமக்கு அதிகமான விபத்து ஏற்பட்டு உடலில் காயங்கள் ஏற்பட்டாலும் அதை சரி செய்வது இந்த அரசாங்கம் தான். நமக்கு அதிகமான உடல்நல பிரச்சனை ஏற்பட்டு அதுக்குண்டான தொகையை காப்பீட்டு மூலியமாக வழங்குவது இந்த அரசாங்கம் தான். அதற்கு மீறி நமது உயிர் பிரிந்தாலும் நமது வீட்டு வரைக்கும் கொண்டு சென்று விடுவது இந்த அரசாங்கம் தான். இவ்வளோ செய்கிற அரசாங்கம், இதெல்லாம் நம் வரிப்பணம். அந்த மதுவை தடை செய்து விட்டால் இந்த பிரச்சனை இருக்காது. நமது தாய் தந்தை நமது குழந்தையிலிருந்து நம்ம வளர்த்து நமது ஆளாக்கி நமக்கு நல்லது கெட்டதை பார்த்து இப்படி படித்து இப்படி வாழலாம், இந்த மாதிரி வாழலாம் எல்லாம் ஒவ்வொன்றும் சொல்லி கொடுத்து நமக்கு ஒரு துணையை சேர்த்து வச்சு அதை அழகு பார்த்து இப்படி ஒவ்வொன்றா பேர பிள்ளைகளை எல்லாத்தையும் கொஞ்சம் அழகு பார்த்து நம்ம தாய் தந்தை வந்து நீ குடித்தா செத்துருவ அப்படின்னு சொன்னால் நம்ம கேட்க மாட்டோம். அப்போ அந்த அரசாங்கத்துக்கு நமக்கு தாய் தந்தைக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? முடிஞ்ச அளவுக்கு வந்து மதுவை தவிர்த்துருங்க. அரசாங்கம் விற்றாலும் அரசாங்கம் எவ்வளோ பொருள் விற்கிறாங்க, நம்ம எல்லாத்தையுமே போய் வாங்கிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி நினச்சிட்டு முடிஞ்ச அளவுக்கு மதுவை தவிர்த்து ஒரு குடும்பத்தோட கடைசி வரைக்கும் நல்ல பிள்ளையாக வாழ்ந்து தாய் தந்தைக்கு நல்ல பிள்ளையாக வாழ்ந்து குழந்தைக்கு தகப்பனாக வாழ்ந்து இந்த சமூகத்துக்கு வந்து நல்ல மனிதனாக வாழ்ந்து இறப்பதே சிறந்தது. வணக்கம்.